today's class, Sandhya, Soumya, then Sarmika, then Vanita going to present energy crisis and challenges of energy crisis, then type of energy crisis. Okay, you can start now. இன்னைக்கு சமைச்ச எனர்ஜி கிரைசிஸ் பற்றி டெஃபினேஷன் சொல்கிறேன். எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு எனர்ஜி வந்து அதோட சப்ளை வந்து கம்மியாக இருக்கும்போதோ இல்லைன்னா அதோட தேவையோட கம்மியாக இருக்கும்போதோ அது வந்து எனர்ஜி கிரைசிஸ் சொல்லலாம். அதோட டெஃபினேஷன் மட்டும் Write the definition of energy crisis. எனர்ஜி கிரைசிஸ் சிச்சுவேஷன் Write the definition of energy crisis. where there is Again repeat. Energy crisis is the situation situation where there is insufficient or limited supply of energy resources to meet the growing demand. all of you tell what do you mean by energy crisis? Say situation that insufficient energy. Okay, what are the challenges of energy crisis? இதனால நமக்கு என்னென்ன challenges face பண்றோம்னா எக்கனாமிக்கலாக ஃபேஸ் பண்ணுறோம், சோஷியலாக ஃபேஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி மூணு விஷயங்கள் மூலிமா நம்ம challenges face பண்ணுறோம். Suppose limited supplies energies இருக்கும்போது we have to face the economical wise we have to face some problem, then social, then sustainability. இப்போ நம்ம வாழ்றதுக்கும் அதோட எனர்ஜி கிரைசிஸ் இருக்கும்போது நம்மளால ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. that's some challenges. then types of energies and then இது எதனால அக்கர் ஆகுது அப்படின்னா reasons for energy crisis. எதனால அப்படின்னா பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் நேஷன் இது மூணோட நீட், இந்த மூணு விஷயத்தோட நீட்ஸை வந்து எனர்ஜி சப்ளையால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இந்த கிரைசிஸ் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னமாகும், இன்க்ரீஸ் ஆகும். லைக் சைமல்டேனியஸில் எனர்ஜியோட இது வந்து நம்ம ப்ரொடியூசர் பண்ணிகிட்டே இருக்கோம். அதர்வைஸ் இல்லைன்னா எனர்ஜி கிரைசிஸ் வந்துடும். ஓகேவா? நான் டைப் ஆஃப் எனர்ஜி கிரைசிஸ் என்ன, வாட் ஆர் த டைப்ஸ்? Supply side energy crisis, demand side energy crisis, and structural. There are three types of energy crisis: supply side energy, then demand side, and last one structural energy crisis. First one, Supply side na energy supply வந்து decrease ஆகுது. Suppose நம்ம energy எதுலேருந்து எடுக்கிறோம், fossil fuel, renewable, அதுல இருந்து energy வந்து decrease ஆகுது. Supply பண்ணுறது. degree side. Now fossil fuel இதெல்லாம் எனர்ஜி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, எனர்ஜியோட லெவல் டிக்ரீஸ் ஆகுது. then demand side, Demand side energy crisis வந்து available energy கரெக்டாக இருந்தாலும் அதோட supply வந்து அதிகமாகும் போது existing resource வந்து stress ஆகுறதுனால demand side energy crisis ஆகுது. again repeat. demand side means available energy கரெக்டாக இருந்தாலும் அதோட supply வந்து அதிகமாக தேவைப்படும். availability. அதிகமாக தேவைப்படும். அதனால அந்த demand side energy demand side energy வருது. அவைலபிலிட்டி அதிகமாக ஆகும்போது டிமாண்ட் சைடு எஃபெக்ட் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? லாஸ்ட் ஒன் Sexual side energy crisis. Sexual side energy crisis. Infrastructure, distribution, transmission energy ஏதாச்சும் issue ஆகிறதுனால அதோட sexual energy வந்து grow பண்ணாது. ஓகே. ஸ்ட்ரக்சர் அகைன் ரிப்பீட். ஸ்ட்ரக்சரல் எனர்ஜி, Sexual energy-யோட infrastructure, distribution, transmission energy இதெல்லாம் ஏதாச்சும் issue ஆகிறதுனால some increase occurring infrastructure, distribution, transport இதெல்லாம் ஏதாவது நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரக்சரல் எனர்ஜி கிரைசிஸ் வந்துடும். ஓகே, these are the types of energy crisis. what do you mean by energy crisis னா அவங்க சொல்லிட்டாங்க. what are the challenges of energy crisis தெரியும். what are the three types of
என்ன